டாஸ்மார்க்கை திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. 50,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம், 50,000 கோடி இந்த வருஷம். டாஸ்மார்க்ல யாரு கொடுக்கறாங்க? ஏங்க இப்ப திமுக காரன் ஆட்சியில் இருந்தாவே பணத்தை ஒரு 30 ரூபாய் எடுத்துட்டு தான் 60 ரூபாய் செலவு பண்ணுவான். திமுக காரன் நடத்துற சாராய ஆலையில் நல்ல சரக்கு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலையில பாதி தண்ணியும் பாதி சரக்கையும் கலந்து தான் டாஸ்மார்க் அனுப்புறான். இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு, கஞ்சா புழக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா, நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்கன்னு ஒரு பக்கம் நினைக்கிற, இல்லைங்க ஐயா, அடித்தட்டு மக்கள் டாஸ்மார்க்கு இத்தனை காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் இன்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள். உண்மையாலுமே நாம் நியாயமா பேசணும்னாங்க, 200 ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு, 50 ரூபாய்க்கு இருக்கு சரஸ் இருக்கு, 500 ரூபாய்க்கு ஹஷீஸ் இருக்கு, 5000 ரூபாய்க்கு அபின் இருக்கு, 20,000 ரூபாய்க்கு சிந்தட்டிக் ட்ரக் இருக்கு. அதனால் கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா ஏழையா பார்க்காதுங்க. கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா பார்க்காது. கஞ்சாவை பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலாம் மட்டும்தான் கஞ்சா பார்க்கும். அதனால் நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால், தமிழகத்தில் குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மார்க்கை மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. அதை நாம 16ஆம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு பூத் கமிட்டி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 50,000 இடத்துல இது நடக்க இருக்கிறது. அன்னைக்கு நீங்க ஒருவர்கிட்ட சொல்லணும், நாம் 311 பக்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றோம். கள்ளுக்கடைகளை திறக்கக்கூடிய நம்முடைய வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல இருக்குதுங்க ஐயா. 311 பக்கம், 5 ஆண்டு வெள்ளை அறிக்கை. நம்ம ஆட்சிக்கு வந்தால் 2026 இருந்து 31 வரைக்கும் 5 வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே நம்ம கொடுத்தாச்சுங்க ஐயா. முதல் ஆண்டு 1/3 பங்கு டாஸ்மார்க் மூடுவோம், 2வது ஆண்டு 2 பங்கு மூடுவோம், 3வது ஆண்டு முற்றிலும் டாஸ்மார்க் மூடிடும். சில பேர் கேட்கிறாங்க, முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் நீங்க மூட மாட்டீங்க, எதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 வருஷம் வேணும்? ஐயா, முதல் கையெழுத்துல நீங்க டாஸ்மார்க் மூடுனா ஆய்வறிக்கை சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் 18 வயசிலிருந்து 60 வயசு இளைஞர்கள்ல 19 விழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். மூட முடியாதுங்க ஐயா முதல் கையெழுத்துல. அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தணும், அங்க மாத்தணும். 16,000 பேருக்கு மேல வேலையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மாற்றிடம் கொடுக்கணும். நம்முடைய வெள்ளை அறிக்கையில மிக தெளிவாக 5 ஆண்டு கால திட்டம், கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலமாக, தென்னை மரம் பனை மரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் 1 லட்சம் கோடி ரூபாய் 2028 நாம் எட்டப் போகின்றோம். 3வது ஆண்டுல 1 லட்சம் கோடி ரூபாய் பனைமரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து வருமானம் வரப்போது 1 லட்சம் கோடி. ஐயா, நாம ஏதோ காத்துல பேசல, நம்முடைய கட்சி மிக திட்டமாக இதை ஆராய்ந்து வெளிப்படையாக 311 பக்கம் வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல போட்டிருக்கும்.